கிரிக்கெட் வாரிய கூட்டத்தில் பங்கேற்றதற்காக உச்சநீதிமன்றத்தில் சீனிவாசன் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். 2013ஆம் ஆண்டு IPL T20 கிரிக்கெட் போட்டிகளின் போது நடந்த பிக்சிங் மற்றும் பெட்டிங் தொடர்பான வழக்கில் கடந்த மாதம் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் ஆகிய இரு பதவிகளிலும் சீனிவாசன் ஒட்டிக் கொண்டிருப்பது முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்த நீதிபதிகள், சென்னை அணி உரிமையாளர் பொறுப்பை கைவிடாத வரையில் கிரிக்கெட் வாரிய விவகாரங்களில் சீனிவாசன் தலையிடக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவை மீறி கடந்த 8ஆம் தேதி சென்னையில் நடந்த கிரிக்கெட் வாரிய செயற்குழு கூட்டத்தில் சீனிவாசன் பங்கேற்றார். இதையடுத்து பீகார் கிரிக்கெட் சங்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தங்களது உத்தரவை மீறி கிரிக்கெட் வாரிய கூட்டத்துக்கு தலைமை வகித்த சீனிவாசனுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இவ்வழக்கு வெள்ளியன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சீனிவாசன் சார்பில் மூத்த வக்கீல் கபில் சிபல் ஆஜரானார். வாரிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றதற்காக சீனிவாசன் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும், மார்ச் 2ஆம் தேதி நடக்கும் கிரிக்கெட் வாரிய பொதுக்குழு கூட்டத்தில் சீனிவாசன் பங்கேற்க மாட்டார் என்றும் கபில் சிபல் தெரிவித்தார். மார்ச் 2ஆம் தேதி கூட்டத்தில் சீனிவாசன் பங்கேற்க மாட்டார் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் நடக்கும் கிரிக்கெட் வாரிய தலைவர் தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார் என்பது உறுதியாகியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரிய தலைவர் என்ற முறையில் கூட்டத்தில் சீனிவாசன் பங்கேற்று வாரிய நிர்வாகிகள் தேர்தலில் ஓட்டளிப்பார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவிக்கு போட்டியிடாத பட்சத்தில் தற்போதைய செயலாளர் சஞ்சய் பட்டேலை முன்னிறுத்த சீனிவாசன் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முன்னாள் வாரிய தலைவர்கள் சரத் பவார், ஜக்மோகன் டால்மியா மற்றும் தற்போதைய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா ஆகியோரும் தலைவர் பதவியை பிடிப்பதில் முனைப்பு காட்டுகின்றனர்.